வணக்கம். நான் நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் சார்பா உங்களை வரவேற்கிறேன். இந்த 2025ஆம் வருஷத்தோட புது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்ததிலிருந்து உங்க பிசினஸ்ல என்னென்னமோ புதுசா கேள்விங்க வந்திருக்கோம் இல்லையா? கவலையே படாதீங்க. இந்த புது மாற்றங்களை ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நாங்க உங்களுக்கு உதவ போறோம். இந்த புது டாக்ஸ் ஆக்ட் வந்ததிலிருந்து அடடா நாம கட்டுற வரி பணத்துக்கு என்ன ஆகும், நமக்கு இருக்கிற கிரெடிட்ஸ்லாம் இனிமே எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கலாம். உங்க எல்லா கவலைகளுக்கும் தெளிவான பதில் சொல்றதுக்கு தான் இந்த விளக்கம். சரி வாங்க ஒன்னொன்னா இத பத்தி பார்க்கலாம். ஓகே, இப்ப நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல நம்ம பார்க்க போறது டாக்ஸ் கட்டுறத பத்தி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்புங்க. இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது அப்புறமா பெரிய தலைவலியா வந்து நிக்கும். அதனால பொதுவா எல்லாரும் பண்ற ஒரு தப்ப நாம ஒரு எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நீங்க 2025-26 வருஷத்துக்கான டாக்ஸ ஜூலை 2026ல கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன கேள்வி வரும்? இது பழைய சட்டப்படி வருமா இல்ல புது சட்டப்படி வருமா? பதில் ரொம்ப சிம்பிள்ங்க. இது பழைய 1961 ஆக்ட் படி தான் வரும். ஏன் தெரியுமா? நீங்க எந்த வருஷம் வருமானம் சம்பாதிச்சீங்களோ அந்த வருஷத்தோட சட்டம் தான் கணக்கு. நீங்க பணத்தை எப்ப கட்டுறீங்கன்றது முக்கியமில்ல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கரெக்டா? இப்போ நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்க ஃபைலிங் போர்ட்டல்ல பணம் கட்டும்போது இந்த 2 ஆப்ஷனையும் பாப்பீங்க. 2025-26 வருஷத்து வருமானத்துக்கு நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது அசஸ்மெண்ட் இயர், அதாவது AY 2026-27. தெரியாம கூட டாக்ஸ் இயர் 2026-27 செலக்ட் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு சின்ன தப்பு தான் நிறைய பிரச்சனைகளுக்கு மூல காரணமா இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ற ஒரு சின்ன கிளிக்கு உங்க டாக்ஸ் பணத்தை தப்பான வருஷத்துக்கு அனுப்பிடும். அப்புறம் அதை சரி பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிரும். சோ சரியான வருஷத்தை செலக்ட் பண்றது உங்க பொறுப்பு. நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்ல எங்க கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாம நிம்மதியா இருக்கிறத நாங்க உறுதி செய்வோம். சரி, அடுத்த விஷயத்துக்கு போலாம். இது உங்க பழைய கிரெடிட்ஸ் அண்ட் நிலுவைத் தொகைகளை பத்தி. இதுல ஒரு நல்ல நியூஸ் இருக்கு, அதே சமயம் ஒரு முக்கியமான வார்னிங்கும் இருக்கு. முதல்ல அந்த நல்ல நியூஸ பாத்திரலாம். பழைய 1961 ஆக்ட் படி நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த MIT இல்லனா AMT கிரெடிட்ஸ் எதுவுமே வேஸ்டா போகாது. அது எல்லாமே புது 2025 சட்டத்திலையும் பத்திரமா இருக்கும். அதனால உங்க கிரெடிட்ஸ பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கிரெடிட்ஸ அது உங்களுக்கு கிடைச்ச வருஷத்துல இருந்து அடுத்த 15 வருஷம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்க பிசினஸ்க்கு ஒரு சூப்பரான ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இல்லையா? இப்போ அந்த வார்னிங், ஒருவேளை நீங்க பழைய சட்டப்படி ஏதாவது டாக்ஸ் பாக்கி வச்சிருந்தீங்கன்னா புது சட்டம் வந்ததால அதெல்லாம் கேன்சல் ஆயிரும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த பழைய பாக்கியை நீங்க கண்டிப்பா கட்டிதான் ஆகணும். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த பழைய பாக்கியை வசூல் பண்ண புது சட்டத்தில் இருக்கிற கடுமையான வழிமுறைகளை கூட பயன்படுத்தலாம். ஒருவேளை உங்க சொத்துக்கள் பழைய சட்டத்துல ஜப்தி செய்யப்பட்டிருந்தா அது புது சட்டத்திலயும் அப்படியே கண்டினியூ ஆகும். அதனால பழைய டாக்ஸ் பாக்கி ஏதாவது இருந்தா அதை உடனே கட்டுறது உங்க பண பாதுகாப்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம், ரீஃபண்ட். ஆமா, உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை எப்படி சரியா கேட்டு வாங்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க ரீஃபண்ட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஒரு 3 ஸ்டெப் தான். முதல்ல 2024-25 வருஷத்துல உங்ககிட்ட இருந்து எக்கச்சக்கமா TDS பிடிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. ரெண்டாவது, ஃபார்ம் நம்பர் 26B யூஸ் பண்ணி உங்க கிளைமை ஃபைல் பண்ணுங்க. மூணாவது, டெட்லைனுக்குள்ள அதை சப்மிட் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க ஃபைல் பண்ணதுக்கான ரெக்கார்ட்ஸ பத்திரமா வச்சுக்கோங்க. பின்னால ஏதாவது கேள்வி வந்தா அதுதான் உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். இங்க ஒரு முக்கியமான டைம் லிமிட்டை நீங்க நோட் பண்ணிக்கணும். அந்த ஃபினான்ஷியல் வருஷம் முடிஞ்சதுல இருந்து சரியா 2 வருஷத்துக்குள்ள நீங்க உங்க ரீஃபண்ட் கிளைமை ஃபைல் பண்ணிடணும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு வழிகாட்ட எப்பவுமே ரெடியா இருக்கு. சரி, நாம இதுவரைக்கும் பேசின முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். இத உங்க பிசினஸ்க்கான ஒரு குவிக் செக்லிஸ்டா நினைச்சுக்கோங்க. நாம பார்த்த 4 முக்கிய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, டாக்ஸ் கட்டும்போது AY டாக்ஸ் இயர் இது ரெண்டையும் ஒருட்டிக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. 2, உங்க MAT/AMT கிரெடிட்ஸ் 15 வருஷத்துக்கு சேஃபா இருக்கும். 3, பழைய டாக்ஸ் பாக்கியம் மறக்காம கட்டிடணும். 4, பழைய ரீஃபண்டை 2 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா கிளைம் பண்ணிடணும். இந்த டாக்ஸ் மாற்றங்கள் எல்லாம் முதல்ல பாக்குறப்போ கொஞ்சம் குழப்பமா தெரியலாம். ஆனா சரியான கைடன்ஸ் இருந்தா இதெல்லாம் ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி சிக்கலான விஷயங்கள் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க பிசினஸ் வளர்ச்சியில மட்டும் முழுசா கவனம் செலுத்துங்க. உங்க டாக்ஸ் சம்பந்தமான எந்த கேள்விகளுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வேணுமா? இன்னைக்கே நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை கூப்பிடுங்க. எங்க ஃபோன் நம்பர் 950002
27481. உங்க பிசினஸோட ஃபைனான்ஷியல் பயணத்துல நாங்க எப்பவும் உங்க கூடவே இருப்போம். நன்றி.